ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். பசங்க வந்து ஓரியோ பிஸ்கட்டாகவே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஓரியோ பிஸ்கட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சுற மாதிரி நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போது பால் பொங்கி வரவும் ஒரு 10 நிமிஷம் இப்போ நம்ம சிம்மில் விட போகிறோம். ஸோ இந்த பால் 10 நிமிஷம் சிம்மில் வற்றிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஓரியோ பிஸ்கட்ஸை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 10 நம்பர்ஸ் இருக்குது இதில். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அந்த கஸ்டர்ட் பவுடரோட கொஞ்சமாக மில்க் ஊற்றி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சூடான பால் ஊற்றிடக்கூடாது, ஆறின பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாலோடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பால் 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். ஸோ உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் மில்க்குக்கு 100 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கண்டினியூஸாக அந்த மில்க்கை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இந்த மாதிரி விஸ்க் வச்சு. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கு பால். அதோட நல்ல க்ரீமி லுக்காகவும் இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்காக திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பால் திக்னஸ் ஆயிடுச்சு. இதுவே போதும். இது நம்ம இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறின பாலோட நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்ச ஓரியோ பிஸ்கட்டை நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி. ஸோ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் போட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா நுரைய ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கணும் இந்த க்ரீமை. இந்த மாதிரி பிளெண்டரோ இல்லை ஒரு மிக்ஸி ஜார்லேயோ போட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் மிக்சரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து மேக்ஸிமம் கூலிங் லெவல் வந்து 8ன்றனால அந்த 8 மேக்ஸிமம் கூலிங் லெவல் 8லேயே நான் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பிளெண்ட் பண்ணி வச்சுட்ருக்க மிக்சரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ஏன் போடுறேன்னா மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்.
இப்போ இதை வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 hours கழிச்சு நான் எடுத்து பார்க்கலாம். அந்த ஐஸ்கிரீம் நம்ம ஊற்றி வச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து செட் ஆகிருக்கு. ஃபுல் ஐஸ்கிரீம் செட் ஆகாது 2 ஹவர்ஸில், கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து திருப்பி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ திருப்பி நல்ல ஒரு பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்காச்சு. இப்போ அதே ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு திருப்பி ஒரு 8 hours ஃப்ரீசரில் வச்சு நான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் 8 hours கழிச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சு 8 hours வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை மறுநாள் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா 3 வச்சுக்கலாம், கூலிங் லெவல் 3 வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்லாம். நம்ம இப்போ 8 hours கழிச்சு எடுத்து பார்க்குறோம். ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சுங்க. ஸோ மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸும் ஃபார்ம் ஆகலை. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சிம்பிள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஓரியோ ஐஸ்கிரீம் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.